பழனிசாமி நிறுத்துகின்ற கேண்டிடேட் அத்தனை பேரும் டெபாசிட் போகும் வரை ஓயப் போவதில்லை. நான் அதிமுகவை சொல்லவில்லை, இரட்டை இலையை சொல்லவில்லை, மற்றவற்றை சொல்லவில்லை. இந்த கட்சிக்கு அழிவிற்கு காரணமாக இருந்த ஒரு அணியின் தலைவரை இறுதி வரை எதிர்கொள்ள புகழேந்தி தயாராக இருக்கிறேன். அன்றும் எதிர்த்தேன், இந்த 9 வருஷமா நான் எதிர்த்துட்டு இருக்கேன். நடுவில் அவங்க போனாங்க அப்படின்னு அவர் சொன்னது சரிதான். ஏன்னா அவங்க நடுவில் போயிருக்க கூடாது, தொடர்ந்து அரசியல் இருந்திருக்கணும், எதிர்த்திருக்கணும். ஆனா இத்தனை நாள் கழிச்சு மனசு உடஞ்சி திரும்பி உள்ள வந்திருக்காங்க. ஆகவே ஒரு முயற்சி வெற்றி பெறட்டும். தினமும் அரசியலில் அவர்கள் சசிகலா கட்சியில இணைவீங்களா? சசிகலா கட்சியில் புகழேந்தி இணைவாரா? இல்ல சார், போன தடவை நெல்சன் இப்படிதான் தாவேக்கா எங்க பார்த்தாலும் விசில் சவுண்ட் கேக்குதுன்னு நீங்க உடனே விஜய்கிட்ட இணைகிறாலும் கேட்டீங்க. சார், நான் ஒரு சேக்கரபைஸ் உங்கள்கிட்ட சொல்றேன், என் கண்ணில் தண்ணி வரலையே தவிர அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். அரசியல்ல எந்த அரசு கட்டில் பதவியிலும் இல்லை சார். 11 ஆண்டு காலம் அம்மா வழக்குக்காக ஓடாடினேன், பிணை கொடுத்தேன், சேக்ரிஃபைஸ் ஆனேன், ஜெயிலுக்கு போனேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா எந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்காதவன் புகழேந்தி. நேர்மையானவன், உண்மையானவன், என்னிடத்திலே தவறில்லை. இதை விட்டு வேறு ஒன்றுமில்லை. மக்கள் என்னை விரும்புவார்கள், போகின்ற இடத்தில் வரவேற்கிறார்கள். எனது பங்கும் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறது. அது பழனிசாமிக்கு எதிராகத்தான் இருக்கும்.